ஒரு நபி வருகைக்கு முன்னால என்னென்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடக்குது. அவங்க பிறக்கிறதுக்கு 50 நாளைக்கு முன்னால தான் யானைப்படையினர் அழிக்கப்பட்டாங்க. அவங்க பிறந்த ஆண்டு எது? ஆமுல் ஃபீல். யானைப்படையினர் அழிக்கப்பட்ட ஆண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நபி ஸல்லல்லாஹு பிறந்த ஆண்டு எது? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் எல்லாரும் உடனே பதில் சொல்லுவோமா என்ன? அப்போ இப்படி தான் சொல்லணும், பெருமானார் பிறந்த ஆண்டு எது? நீங்கள் அதை கிமு கிபின்னு சொல்லக்கூடாது, அப்படி இல்லை. பிறந்த ஆண்டு எது? யானைப்படையினர் அழிக்கப்பட்ட ஆண்டு. மக்காவுக்குள் படையெடுத்து வந்தாங்களே, அந்த யானைப்படையினர் அழிக்கப்பட்ட அந்த வருடம் தான் பிறந்தாங்க. அந்த படையினர் அழிக்கப்பட்டு ஆதாரபூர்வமான கருத்துப்படி 50 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க. இதுதான் நம்முடைய உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிற சரித்திரம். அப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே மக்கால ஒரு அதிசயம் ஒன்று நடக்கிறது. அதற்கும் உலமாக்கள் அற்புதம் என்று பேர் சொல்லுவாங்க, அதற்கு வேற பேர்கள் வைப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தாய் தந்தையரை அல்லாஹ் தூய்மையான குடும்பத்தில் தேர்வு செய்கிறான். நீங்க பாருங்க, அறியாமை காலத்துல பெயர்கள் வித்தியாசமான பெயர்கள்லாம் வைப்பாங்க. ஆனால் பெருமானாருடைய தாய் தந்தையர் பேரை பாருங்க, அவங்களுடைய தந்தையர் பெயர் அப்துல்லா, அவங்களுடைய அம்மா பெயர் ஆமினா. இல்லைன்னா அன்னைக்கு பெண்களுடைய மற்ற பெயர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவைகள் பொருள் முரட்டுத்தனமான பெயர்களாக தான் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையருடைய அந்த பெயர்களை கூட அல்லாஹ் தூய்மையான பெயராக அப்துல்லா ஆமினா என்று தான் தேர்வு செய்கிறான். அன்னை ஆமினா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கருத்தரிக்கும் போது உலகத்தில் மற்ற பெண்களுக்கு ஏற்படுகின்ற எந்த விதமான அசௌகரியங்களும் அவங்களுக்கு கிடையாது. ஒரு தரித்த பெண்ணுக்கு ஏற்படுகிற சிரமங்கள் எதுவுமே அன்னை ஆமினா அவர்களுக்கு கிடையாது. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா அந்த கருவை தூய்மையான கருவாகத்தான் என்ன செய்கிறான், வளர்க்கிறான்.